மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வணக்கம். நாங்கள் புதிய ஜனநாயக மார்க்சிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீகா சிந்திவேல் கருத்துக்கள் சொல்கிறோம். அண்மையிலே நடைபெற்ற 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் முதலிலே ஊடகவியலாளர்களை சந்திக்கின்றோம். அதே முக்கியமானது என்னவென்றால், எங்களிடம் ஊடகவியலாளர் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கிறார்கள் அல்லது எங்களுடைய பதில்களை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பொது கூட்டணி மூலமாக அவருடைய உண்மையான கட்சி ஜனதா விமுக்தி பெரமுன என்ற ஜேவிபியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் ஏனையவர்களோடு சேர்ந்துதான் இந்த தேர்தலிலே நின்று ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். ஆகவே இந்த ஜனாதிபதியாக அவர் வந்ததின் மூலமாக இலங்கையினுடைய அரசியல் தளத்திலே ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சர்வதேச ரீதியாகவும் பல்வேறு விதமான கருத்துக்கள் நாளாந்தம் முன்வைக்கப்பட்டு வருவதை கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே தான் இலங்கையினுடைய எங்களுடைய கட்சி ஒரு மார்க்சிய லெனினிச இடதுசாரி கட்சியாக செயல்பட்டு வந்தது மாத்திரமல்ல, கடந்த தேர்தலிலே நாங்களும் இன்னொரு இடதுசாரி கட்சியான முன்னிலை சோசலிச கட்சியும் மற்றொரு கட்சியான சோசலிச மக்கள் மன்றமும் சேர்ந்து ஏனைய அறகலையிலே போராட்டத்திலே பங்கு பெற்றின மற்ற சக்திகளும் சேர்ந்துதான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற அமைப்பின் ஊடாக ஜனாதிபதி வேட்பாளராக தோழர் நுவன் போபகையை முன்னிறுத்தி நாங்கள் வேலை செய்து வந்தோம். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே காலத்திலே நாங்கள் பிரச்சார ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, எங்களுடைய கொள்கை ரீதியாக இலங்கையின் எல்லா பாகங்களிலும் சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலையக தமிழ் மக்கள் வாழுகின்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய பரப்புரைகளை செய்திருந்தோம். ஆனால் கடந்த அந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வெற்றியை எவ்வாறு எங்களுடைய கட்சி நோக்குறது என்ற கேள்விதான் அநேகமாக இப்பொழுது கேட்கப்படுகிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இலங்கையிலே உழைக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய 190% அதிகமான மக்கள் உழைக்கின்ற மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், உழைக்கின்ற மக்களாக, மீனவர்களாக, அரசாங்க தனியார் துறை ஊழியர்களாக, அன்றாட தொழில் செய்பவராக இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை தான் மிக உயர்ந்தது. அந்த எண்ணிக்கையான மக்கள் தான் கடந்த 2 ஆண்டுகளிலே மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு, வாழ்க்கை செலவினுடைய அதிகரிப்புக்கு முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய சேவைத்துறைகள், போக்குவரத்தாக இருக்கலாம் அல்லது மின்சாரமாக இருக்கலாம், பல்வேறு துறைகளும் பாதிப்படைந்து எல்லாவற்றிலுமே மக்கள் தாங்க முடியாத ஒரு வாழ்க்கை சுமையை சுமந்து வந்த ஒரு சூழலிலே தான் இந்த தேர்தலிலே அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை இடதுசாரி என்றும் மார்க்சியவாதி என்றும் அல்லது அவர் சிகப்பு அடையாளம் கொண்டவர் என்றும் பல்வேறு விதமாக ஊடகங்கள் சொல்லி கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலே எல்லோரும் அறிந்த போல ஜேவிபியினுடைய இயக்கமாக, அதாவது சேகோரா இயக்கம் என்று சாதாரண மக்களில் அறியப்பட்ட இயக்கத்தின் மூலமாக அவர்கள் அரசியல் அரங்கிலே நுழைந்து 2 தடவைகள் வன்முறையின் மூலமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று முயற்சியது. அது தோல்வியடைந்த சூழலில்தான் படிப்படியாக அவர் வாக்குகளின் மூலமாக வெல்லுகின்ற ஒரு தந்திரோபாயத்தை அவர்கள் கையாண்டு இந்த முறை அது வெற்றி பெற்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றனர். இது அவர்களை பொறுத்தவரையிலே கடும் முயற்சியும் அவர்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமானதுதான். ஆனால் நாங்கள் அதை ஒரு புறமாக இலங்கையிலே ஆளும் வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய
பாரம்பரியமான கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதன் வழிவந்த மஹிந்த ராஜபக்ச அவனுடைய மொட்டு கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகள், இவர்கள்தான் இலங்கை அரசியல்லே கிட்டத்தட்ட கடந்த 76 ஆண்டுகளாக, அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு 1947ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் தான் மாறி மாறி பாராளுமன்ற அதிகாரத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, அதன் பின் வந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைக்கும் அவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் மாறி மாறி. ஆகவே இது ஒரு பாரம்பரியமான, எங்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் ஒரு ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த மிக சொத்துடைய இலங்கையின் மிகப்பெரிய நிலச்சொத்தும் பணச்சொத்தும் ஏனைய சொத்துகளும் கொண்ட பணக்கார வர்க்கத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் தான் ஆட்சியிலே இருந்து வந்திருக்கின்றார். ஆனால் அந்த வரலாற்றிலே இந்த நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வந்திருப்பது என்பதும், அதன் தலைவருடைய அனுரகுமார திசநாயக்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக வந்திருப்பதும் உண்மையிலே ஒரு மாற்றத்துக்குரிய விடயம் என்றதை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் நாங்கள் கேட்கக்கூடிய என்றால், அவர்கள் வச்ச தேர்தல் அறிக்கைகளின் மூலமாக, தேர்தல் வாக்குறுதிகளின் மூலமாக எந்த அளவுக்கு அதை நிறைவேற்ற போகிறார்கள். அநேகமாக தேர்தல் காலங்களில் எல்லா கட்சிகளையுமே வாக்குறுதி கொடுக்கிறது வழக்கம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த வாக்குறுதிகளை மறந்து போற வரலாறு தான் இலங்கையினுடைய பாராளுமன்ற அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையிலே இருந்து வந்திருக்கு. ஆகவே இவர்களுக்கு முன்னாலும் ஒரு கேள்வி எழுகிறது, இவர்கள் கொடுத்த ஆக குறைந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றுவார்களா என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எடுத்தா போல் இது அப்படி இருக்கும், இப்படித்தான் பெறும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நடைமுறையின் மூலமாக இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் ஊடாக அந்த முடிவுகள் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குமோ பாதிக்காது என்பதை பொறுத்துத்தான் எதிர்காலத்தில் நாங்கள் அதை கணிக்க முடியுமே தவிர, இப்பொழுது நாங்கள் ஒரு சாத்திரம் சொல்வது போல இது அப்படித்தான் பெறும் அப்படித்தான் பெறும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிகாரத்துக்கு அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றபடியால் அவர்கள் என்னத்தை நடைமுறைப்படுத்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டு போகிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் பாரிய பொருளாதார மாற்றம் என்பது, ஏனென்றால் ஏற்கனவே IMF என்ற அமெரிக்க கந்துவட்டிக்கார நிறுவனத்துக்கு இலங்கை அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க காலிமுகத்திடல் அறகலைய போராட்டத்தை மலங்கடித்து அதை திசை திருப்பி அந்நிய சக்திகளுடைய ஆதரவோடு அவர் பதவிக்கு வந்து 2 வருடங்களிலே சாதித்தது என்னவென்றால், அறகலைய போராட்டம் பெற்ற கோரிக்கைகளை நிராகரித்து அவர் சாதித்தது என்னவென்றால், IMF என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆலோசனைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் அவருடைய நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு நாட்டில் மோசமான பொருளாதார நெருக்கடியை மேலும் கொண்டு வர செய்ததுதான். அதில் வேடிக்கை என்னவென்றால், தேர்தல் காலங்களில் ரணில் விக்ரமசிங்க சொன்னார், நான் பொருளாதாரத்தை நிமித்தி விட்டேன், மீட்டெடுத்து விட்டேன், மக்களுக்கு வாழ்வளித்து, எல்லாம் பொய்யான வாக்குறுதி. சர்வதேச நாணய நிதியம் என்ற அந்த மோசமான கந்து வட்டிக்கார நிறுவனம் அடைந்து 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களைத்தான் இவர் கடனாக பெற முடித்தது. ஆனால் அவர் பொறுப்பேற்ற போது இருந்த கடன் தொகைக்கும் இப்ப இருக்கிற கடன் தொகைக்கும் இடையில உள்ள வேறுபாட்டை நாங்கள் பார்த்தோம். இன்று 100 பில்லியனை தாண்டி விட்டது கடன் தொகை என்றால், இவர் என்ன பொருளாதாரத்தை மீட்டார், யாருக்கு உதவி செய்தார் என்றதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எனவே இந்த மோசமான நிலைமையில் ஒரு சாதாரண பால் தேநீருடைய விலை 100 ரூபாய் விற்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டவர்தான் ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு பசியினுடைய தன்மையை அறிய முடியாது, அல்லது சாதாரண ஏழை மக்களை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. அவர் எப்பொழுதும் மேட்டுக்குடி உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய பக்கம்தான் அவர்கள் நின்று வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிலைமையில ஒரு மாற்று அரசியல், அதாவது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஏழ்மையை அனுபவித்த அல்லது சாதாரண மக்களுடைய பசி பட்டினியா அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் தான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்றது மாற்று கருத்து இல்லை. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அந்த அதிகார கதிரைக்கு போன பிற்பாடு உள்நாட்டு ஆளும் வர்க்க சக்திகள் இதுவரை காலமும் பல்வேறு விதமான சுகங்களையும் பல்வேறு விதமான லாபங்களையும் அனுபவித்து வந்த அந்த ஆளும் வர்க்க தரப்பு, நாங்கள் ஒரு காலகட்டத்திலே சொன்னோம், 225 பேரை கொண்ட இன்றைய பாராளுமன்றம் ஒரு கள்ளர் குகை என்று நாங்கள் அன்றைக்கு சொன்னோம்.
இது அறகலைய போராட்ட காலத்திலே நாங்கள் கூறிய மக்களுக்கு சூரியவிய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார். எனவே அறகலைய போராட்டத்தினுடைய அதிர்வலைகள் தான், உணர்வலைகள் தான் இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியையும் அனுரகுமார திசநாயக்காவையும் பதவி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இது மக்களுடைய விருப்பம், மக்களுடைய அபிலாசம். ஆகவே இது வெற்றி பெற வேண்டும் என்றது என்னுடைய நோக்கம். அதுல முக்கியமான அடிப்படையானது பொருளாதார மாற்றங்கள் பெற வேண்டும். சாதாரண மக்கள் ஒரு தங்களுடைய உழைப்பிலே ஈடுபட்டு அந்த உழைப்பினால் பெறக்கூடிய பணத்தை கொண்டு தங்களுக்கு தேவையான போஷாக்குள்ள உணவை பெறக்கூடிய ஒரு சாதாரண நிலை பெற வேண்டும். முதல் அது அடிப்படையான. மற்றது கல்வி, சுகாதாரம், ஏனைய விடயங்கள் இருக்கு மக்களுக்கு, அவற்றுக்கு ஒரு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய முக்கியம். எனவே பொருளாதார மாற்றம் வாரது மாத்திரம் அல்ல, அதுக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது என்பதை நாங்கள் தேர்தல் காலங்களிலே சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் திரும்ப திரும்ப விளங்கப்படுத்தி வந்திருக்கிறோம். எனவே தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். நாளைக்கு கூட இந்த இந்த அனுரகுமார திசநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த இனப்பிரச்சனையை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் உள்நாட்டில் உள்ளவர்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவர்களும் சரி அதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்ற அந்த முன்னெச்சரிக்கையை நாங்கள் இந்த ஜனாதிபதிக்கும் அவருடைய மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவோம். எனவே நீங்கள் தேசிய இன பிரச்சனையை தீர்க்க தவறினால் அதை சரியான முறையிலே தமிழ் மக்களுடைய உண்மையான சாதாரண கீழ்மட்ட மக்களோடு நீங்கள் சேர்ந்து அதை நியாயமாக தீர்க்க விரும்புவீர்களாக இருந்தால், அல்லது தீர்ப்பதற்கு ஒரு கொள்கையை முன்வைப்பீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு, உங்களுடைய ஜனாதிபதி பதவியை நிரந்தரப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு முற்போக்கான அரசாங்கம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் அது இடதுசாரி பக்கம் போகிறதா, முற்போக்கான பக்கம் போகிறதா, அல்லது வலதுசாரிகளை எதிர்த்து நிற்க போகிறதா, அந்நிய சக்திகளை எப்படி கையாள போகிறது, இந்திய மேலாதிக்க சக்திகளையும் அமெரிக்க ஏகாதிபத்திய சக்திகளையும் இந்த நாட்டு வளங்களை சூறையாடி கொண்டு செல்லுகின்ற இந்த சக்திகளை எப்படி கையாள போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற அந்த செய்தியைத்தான் எங்களுடைய கட்சி இந்த வேளையிலே தெரிவிக்கின்றது. நன்றி, வணக்கம்.